ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நவாஜ். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போனால் ஜனநாயகனோட ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு, விச் இஸ் வந்துட்டு ஆடியோ லான்ச் அப்டேட். ஓகேவா? ஆஸ் அ மலேசியனா எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஓகேவா? ஐ திங்க் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் தளபதியோட படத்தோட ஒரு ஆடியோ லான்ச். ஓகேவா? ஆடியோ லான்ச் இவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஆஸ் அ தளபதி ஃபேனுக்கு இவ்வளோ ஒரு பெரிய விஷயம்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆடியோ லான்ச்சில் சரி, ஆடியோ லான்ச் விட்டுரும். ஆடியோ லான்ச்சில் ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசுற சொல்ல போற குட்டி கதை, அதுக்கு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணுவோம். அதுவும் வந்துட்டு இப்போ தளபதி விஜய் என்றும் தளபதி விஜய், பட் இப்போ வந்து தலைவர் விஜய் ஆயிட்டனால அதை பத்தி ஒரு சின்ன சலசலப்பு, ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஒரு குட்டி ஸ்டாரி சொல்லுவாங்க என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதோட ஒரு ஆடியோ லான்ச்சோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் அங்கே வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஜனநாயகன், ஸோ அந்த படத்தோட வந்துட்டு ஆடியோ லான்ச் வந்து எங்கே நடக்கும், சென்னையில் நடக்கும் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ரூமர் மாதிரி ஒன்று கிளம்பிச்சு, மலேசியாவில் நடக்க போகுது, குலாலம்பூர் மலேசியாவில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஒரு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. கண்டிப்பாக நடக்காது, தளபதி படம் இங்கே கூட்டம் பின்னிரும், அப்போ நம்ம இந்தியா மக்கள் ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படிலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எங்க நடத்துறேன் தளபதி ஃபேன்ஸ் வந்து கும்மியா தான் போறோம் அப்படின்னா, அதுவும் மலேசியாவில் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்புறம் கொஞ்சம் மாசம் போக 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 வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஓ, நடக்குது, வாய்ப்பு இருக்கு, 50% சான்ஸ், 60% சான்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு ஹைப் ஏத்திட்டே இருந்தாங்க. எனக்கு நம்பிக்கையே இல்லை, நடக்குமா, சரி நம்ம அப்படி நினைச்சுப்போம் நடக்கிற மாதிரி. பார்த்தா அஃபிஷியல் ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து, இந்த KVN ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு ஒரு கேம்ஸ் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. ஓகேவா? லைக் வந்து நம்ம மலேசியாவோட அந்த தலைநகரமான அந்த என்ன சொல்றது, குலாலம்பூர் அந்த ட்வின் டவர் பிக்சர்ஸ்லாம் போட்டு போஸ்டர்ஸ், சின்ன வீடியோ கிளிம்ஸ் மாதிரிலாம் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு, கன்ஃபார்ம் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா வந்து 5:30 இந்தியா டைம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் ஆச்சு. அந்த தமிழ்லேயே தெரிஞ்சிருச்சு மலேசியால தான் வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எந்த இடத்துல, எந்த லொகேஷன் சொல்லிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துரும் ஃபார் 5 minutes 30 seconds. ஸோ யாரெல்லாம் பார்த்துட்டீங்களும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறீங்க என் கூட சேர்ந்து பாருங்க. சரிங்களா? ஸோ எப்படி இருக்க போது, அழுக வைக்க போறாங்களா, கடைசி ஒன் லாஸ்ட் டைம் ஸ்பீச் அந்த மாதிரிலாம் டைட்டில் போட்டு ஸோ பார்ப்போமா? ஸோ யா, லெட்ஸ் வாட்ச் இட். கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. அனிருத் அழகு வைக்காம இருக்க மாட்டான். ஒரு துணையா வந்த எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த அன்புக்கு நான் திருப்பி என்ன செய்ய போறேன் நண்பா? கடைசியா ஒரு அவதரிச்சு மக்கள் மனசால வந்து பிறந்த தமிழ் அண்ணன் ஏன் பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அண்ணனை பார்க்குறேன். அண்ணனை யாருக்கு தான் பிடிக்காது? நீங்கள் இதுக்கு முன்னாடி புரிய படத்துக்குலாம் ஷூட்டிங் வந்திருக்கீங்க. மலேசியா உங்களுக்கு புதுசு இல்லை. எனக்கு என்னைக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனா என்னை கொண்டு போறாங்கன்னா அது தளபதி தான். எனக்கு யாருமே இல்லை, நான் வீட்டில் ஒரு ஆளு தான். என்னோட அண்ணனா உங்களை நினைக்கிறேன். என்னோட கையெல்லாம் ஷேக் பண்ணிட்டு இருக்கு. கடைசி படம் ஜனநாயகன் தெரிஞ்சுமே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் அவரை படத்துல பார்க்க முடியாது அப்படின்னு இன்னமும் கஷ்டமா இருக்கு. எனக்காக யாருமே வந்து நிக்காதப்போ உங்களோட பேச்சு, உங்களோட மோட்டிவேஷன் எனக்காக வந்து நின்றுச்சுன்னா, என் லைஃப்ல நான் இவ்வளவு சக்சஸா வந்ததுக்கு காரணமே நீங்க தான். தளபதி வர போறாங்கன்னா நம்ம ஒரே அரங்கத்துல இருக்க போறோம். அவரு சுவாசிக்கிற ஒரே மூச்சு காத்து நம்ம சுவாசிக்க போறோம். We gonna breathe same as தளபதின்னு நினைக்கிறப்போ நீங்க வாங்க, நீங்க வந்தா மட்டும் போதும், உங்களை பார்த்துட்டனா போதும், போதும்டா இது போதும் அப்படின்னு மாதிரி இருக்கு எனக்கு. கிரௌட் எவ்வளவு பெரிய கிரௌடா இருந்தாலும் அவரை பார்க்கும் போது அந்த ஸ்டேஜ்ல நான் மட்டும் தான் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். கண்ணால
பார்த்தா போதும். I just feel like that. நேர்ல போய் அவரோட குட்டி ஸ்டாரியை கேட்கணும்னு எனக்கு ரொம்ப அவளோட காத்திட்டு இருக்கு. கத்தி படத்துக்கு வந்து அவருக்கு ரொம்ப பிரச்சனை வந்துச்சு, எக்கச்சக்கம் பிரச்சனை வந்துச்சு. அப்ப அவர் சொன்ன ஒரு லைன் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஸ்டேஜ்ல சொன்னாரு, நான் என் தியாகின்னு சொல்லிக்க மாட்டேன், சத்தியமா நான் துரோகியும் கிடையாது. அது எனக்கு ரொம்ப ஹிட் பண்ணுச்சு. நான் டவுன் பாயிண்ட்ல இருந்தப்ப நான் கேட்குற ஒரு விஷயம் வந்துட்டு அவரோட ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லயும் அவர் சொல்ற ஸ்பீச் தான் வந்து நான் கேட்கறது. நீங்க நல்லா இருந்தா எங்களுக்கு போதும் தலைவா. ஆடியோ லான்ச் டிவியில பார்த்து பழக்கம். முத தடவையா எங்க சொந்த நாட்டுல எங்க மண்ணுல அந்த மனுஷன் வந்து பேச போறாருன்னு கேள்விப்பட்டோன்னே என்ன கேட்டா இது ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. கிட்டியோ தூரமோ தொடரனோ இல்லையோ பார்த்துட்டா போதும்டா. இவ்வளோ அன்பு நெஞ்சங்கள்ல எனக்கும் ஒரு சிறிய இடம் கொடுத்துருக்கிற என்னுடைய நண்பா நண்பிகளுடைய மனசு தான் நான் குடியிருக்கிற கோயிலுங்க. I love you Vijay sir, welcome to Malaysia. I love you so much. எங்களை நிறைய நேரத்துல நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்திருக்கீங்க. அதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் கண்டிப்பா பத்தவே பத்தாது. அண்ணனை வந்து நான் கண்ணால பார்த்தா போதும், வேற எதுவுமே வேணாம். அண்ணன் நான் கண்ணால பார்த்தா போதும். We love you தளபதி, we love you so much. Malaysia always welcomes you. So இங்க நீங்க பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான தம்பிகள் தங்கச்சிகள்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. So we always love you அண்ணா. Welcome to Malaysia. My heart goes to you. really love you na. We welcome you to Malaysia அண்ணா. We love you அண்ணா. இங்க வாங்க, இங்க வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமான சுனாமி லெவல்ல உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. We are waiting. சரி ரைட், புரிஞ்சு போச்சு. என் நெஞ்சில் குடியிருக்கும், நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும், என் நெஞ்சில் குடியிருக்கும். The world going to be witness a biggest ever crowd in Malaysia happening for audio launch for a movie for a man. That's for தளபதி. சும்மா சொல்லக்கூடாது, உங்களோட வருகைக்காக I am waiting. உங்ககிட்ட இந்த வர்ற இந்த ஆடியோ தாங்க இந்த ஆடியோ ஃபங்க்ஷனே, வேற எதுவுமே இல்லை. வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். ஓ புக்கே ஸ்டேடியம் சூப்பர். லவ் யூ தலைவா. டிசம்பர் 27 வரேன். வா தலைவா வா. ஏ ஓ காட், என்னடா அனௌன்ஸ் பண்ணுது இது அனௌன்ஸ் பண்ணல. இது வந்துட்டு சென்ட் ஆஃப் மாதிரி இருக்கு. நிறைய ஆர்டிஸ்ட் என்டர்டைன்மெண்ட் பர்சன்ஸ்லாம், நான் சொன்ன இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம், டான்சர்ஸ் எல்லாம், ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு லைக் ஒரு விஷஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. வெல்கமிங் விஷஸ் மாதிரி. அது ரொம்ப நல்லா இருக்கு. ஐ எம் லிட்ரலி எமோஷனல் ஆகிட்டேன். ஸோ அழுக வேணாம், அழுகுனா சென்டிமெண்ட்டு அது சீன் போடுறேன்னு சொல்லுவீங்க. அது எனக்கும் தளபதிக்குள்ள ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ அது எல்லாம் தளபதி ஃபேன்ஸுக்கும் புரியும். ஓகேவா? ஸோ இதுதான் வேணான்னு நான் சொன்னேன். ஓகேவா? இந்த ஒன் லாஸ்ட் டைமு அழுகிடுது அதெல்லாம் வேணாண்டா. அது அப்படியே இருந்தோம். அனிருத் ஒரு மியூசிக் போட்டிருக்கு, அந்த லிரிக்ஸ்லாம் வச்சு பாடி ஒரு சாங் இருந்திருக்கு. அது யார் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு தெரியல. அதுவே அழுவ வச்சிருச்சு, லிரிக்ஸும் இருக்கட்டும். ஓகேவா? லிட்ரலி எனக்கு எப்படி ஃபீல் ஆகுச்சுன்னா, இந்த கத்தி படத்துல கடைசி படம் இருக்குல்ல, அந்த கடைசி கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ஒரு யார் பெற்ற மகனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குல்ல, அதை கேட்ட எப்படி அந்த ஃபீல் வருமோ அதே மாதிரி தான் இந்த சாங் கனெக்டா இருக்கு. அதே அளவு பத்ததுக்கு விஷுவல்ஸ் வேற, தளபதி காட்டுறது, பழைய படங்கள்ல விஷுவல்ஸ்ல காட்டுனது, மலேசியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண விதம், புக்கே ஜாலியில் நடக்குது டிசம்பர் 27, 2025. ஸோ ஒன் லாஸ்ட் டைம் கடைசி ஆடியோ லான்ச் கிராண்டா, ஒரு பெரிய திருவிழா சொல்றதை விட எனக்கு தெரிஞ்சு இந்த நம்ம ஊர்ல நடக்கிற தைப்பூசம் திருவிழாவுக்கு அப்புறம் வந்துட்டு மலேசியால தான் அதிகமான கூட்டம் சேர்ந்திருக்கு. ஓகேவா? ஹிஸ்டரியில தைப்பூசத்துக்கும் சேர்ற கூட்டத்துக்கும் மிஞ்சும் ஒரு படத்துக்கு கூட இல்லை, படத்தோட ஆடியோ லான்ச்க்கு. அது யார் ஆடியோ லான்ச்சு? நம்ம தளபதி படத்தோட ஆடியோ லான்ச்க்கு தைப்பூசத்துல பாக்குற கூட்டத்தோட 10, 50, 100 மடங்கு கூட்டம் அலமோத போது.
இந்த கூட்டம்னு சொன்னோன்னே எனக்கு எப்படி திக்கு திக்குன்னு இருந்துச்சோ, லிட்ரலி தளபதிக்கும் அப்படிதான் இருந்திருக்கும். பட் எப்படி கண்டிப்பா ஒரு சேஃப்டி, ப்ராப்பரான சேஃப்டி எஸ்ஓபியோட, ஓகேவா, பாதுகாப்போட இருந்தேன். ஏன்னா ரீசெண்டா அந்த கூட்ட நெரிசல் பிரச்சனைல தான் இந்தியாவில், அதுவும் தளபதி இந்த கட்சி சார்பா அந்த அந்த என்ன அந்த இது பொதுக்கூட்டவில் அந்த ஸ்பீச் கொடுப்பாங்களே, லைக் அந்த கேதரிங் மாதிரி. ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த இறப்பு, அதுதான் நிறைய விஷயம் தெரியும். அந்த கரூர் இன்சிடென்ட்னு நீங்கள் யூடியூப்ல போட்டாலே உங்களுக்கு வரும். ஸோ அந்த கூட்ட நெரிசல்னால தான் பிரச்சனை. அதே மாதிரி சம்பவம் இங்கே நடந்துடக்கூடாது. பிகாஸ் அவருக்கு பெரிய க்ரௌடு இருக்கு. அதை இங்கே மலேசியாவில் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, ஹோப்ஃபுல்லி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும்னு என்னோட ஒரு ரிக்வெஸ்ட்டு. ஏன்னா நிறைய பேர் போவாங்க. கண்டிப்பாக நான் போவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு ஒரு 2 மனசாக தான் இருக்குது ஹானஸ்ட்லி. பிகாஸ் ஃபர்ஸ்டே தளபதி மலேசியாவுக்கு வராது, என் மண்ணுக்கு, என் ஊருக்கு வராது, என் நாட்டுக்கு வராது, போகாம இருந்தா அப்படி. பட் ஆஸ் அ ஒரு ஒரு பொறுப்பான ஒரு குடிமகனா சொல்றேன், தளபதி வராது எல்லாம் ஓகே. பட் ஆஸ் அ சேஃப்டியா நம்ம வந்துட்டு ப்ராப்பரா ஒரு 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 கான்சியஸோட இருக்கணும்ல. என்னதான் கூட்டத்துல இருந்தாலும் ஒரு ஹைப்போட அந்த ஒரு 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 ஃபேன் மென்டாலிட்டியில இருந்தா கூட வர கூட்டத்துக்கு அந்த இடம் பத்தாது ஆப்வியஸ்லி. ஸோ கண்டிப்பாக கூட்ட நெரிசல் இருக்கும், இடிச்சு பிடிச்சி போடுது, மூச்சு திணறுதெல்லாம் இருக்கும். ஸோ ஆஸ் அ இண்டிவிஜுவல்ஸா ஒவ்வொருத்தருமே வந்துட்டு அது மைண்ட்ல வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். தளபதியை பார்க்க போறோம் கண்டிப்பா ஓகேவா, பட் அதுல எந்த ஒரு உயிர் சேதமோ உயிர் இழப்போ வந்துடக்கூடாது என்னோட கன்சர்ன் படி. ஸோ அது எனக்கு உண்மையிலே கன்சர்ன்டா இருக்கு. ஸோ அதனாலே நான் வந்துட்டு இப்ப முடிவு பண்ண போறது கிடையாதுங்க. ஓகேவா, கண்டிப்பா கேட்பீங்க, என்ன ப்ரோ மலேசியாவுக்கு வந்திருக்கா சொல்றீங்க, அதெல்லாம் கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்க வந்துட்டு அதெல்லாம் போய் பார்த்தானோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, தளபதிய இப்ப பாலிடிக்ஸ்ல இருக்காரு, அவர் எந்த வழியை வேணாலும் வந்துட்டு நெருங்க முடியும் ப்ராப்பரான எஃபர்ட்ஸ் போட்டா. ஓகேவா, இப்போ பிஸ்னஸ் லைன்ல இருக்கோம்னா அது தொடர்ந்து கூட நம்மளால வந்துட்டு அவரை கான்டாக்ட் பண்ண முடியும். ப்ராப்பரான எஃபர்ட் போட்டா அந்த அளவுக்கு நம்ம வந்தா ஓகேவா. இந்த வழியில ஃபேனா தான் நம்ம போய் ரீச் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுக்கு நம்ம வச்சு பண்ணணும்ல, அது கண்டிப்பா பர்சனலா பண்ண தான் செய்வோம். பட் ஆடியோ லன்ச் தூரத்துல இருந்து பார்க்க போதும், அதான் சரிதான். பட் ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட யோசிக்கணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு மலேசியன்ஸும். ஏன்னா விளையாட்டு கிடையாது, தளபதி வராது, எஸ் இட்ஸ் செலிப்ரேஷன், திருவிழா, ஃபெஸ்டிவல் எல்லாமே சொல்லலாம். பட் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ரிப்பீட்டா சொல்ல விரும்பல. ஸோ கண்டிப்பா ப்ளீஸ் இதை கொஞ்சம் யோசிங்க. ஸோ எல்லாம் வராரு, நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு இதுக்கான ஒரு எஸ்ஓபியை ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ்க்காக சேஃப்டிலாம் வந்துட்டு ரொம்ப டைட்டா இருக்கணும். இந்த போலீஸ் பாதுகாப்பு அதெல்லாம் இருக்கட்டும், போலீஸ் பாதுகாப்பா இருக்கட்டும், இந்த ரேலான்னு சொல்லுவாங்க அவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த ஆம்புலன்ஸ், பிபிஎஸ்எம், ஸோ அதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பரா ஸ்டாண்ட் பைல இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கிங்ஸு இதெல்லாம் நிறையா இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு திருட்டுக்கள், ஓகேவா, கிரைம் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு, திருட்டுக்கள் இதெல்லாம் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு ப்ராப்பரா கன்சென்ட்டா எடுத்துக்கிட்டு ஆஸ் இண்டிவிஜுவலா ஆஸ் மலேசியனா நம்மளும் வந்துட்டு கொஞ்சம் நம்மளோட பொறுப்பை கொஞ்சம் ஓவரால நம்மளோட பொறுப்பை கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டாலே எல்லாம் கரெக்டா இருக்கும், ரைட்டா. ஸோ இது வந்துட்டு ஆர்டினன்ஸ் மட்டும் பத்தி கிடையாது. ஏன்னா வந்துட்டு இப்பதான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அதே நம்ம ஊர்ல நடந்திருக்க கூடாதுல்ல, ஓகேவா. அது வந்துட்டு பாலிடிக்ஸா அப்படி போயிடுச்சு. பட் இங்க ஆர்டினன்ஸ் நடக்குது, எல்லாத்துக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு எப்படி சொல்றது, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், ஓகேவா. இவ்வளவு பேர் வர போறாங்க அப்படின்னு வந்துட்டு அந்த ஆர்கனைஸ் பண்றாங்க, அவங்களுக்கும் தெரியும். ஸோ அதன்படி ப்ரொசீஜர் அந்த சேஃப்டி ப்ரொசீஜர்னா பாதுகாப்பா இருக்கணும்னு என்னோட பெரிய 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 ரிக்வஸ்ட், ஓகேவா, சீரியஸ்லி பெரிய ரிக்வஸ்ட். ஸோ ஏதாவது தப்பா சொன்னதுன்னா ஐம் சாரி. ஸோ இத்தனை பேர் மலேசியா வந்து பார்ப்பீங்கன்னு தெரியாது, பட் இந்தியா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ நம்ம ஊரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம், ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறேன், மலேசியாவில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் இதை வந்துட்டு யார்கிட்ட போய் சேர்க்கணுமோ நீங்கள் வந்துட்டு அது ஒரு பெரிய கன்சென்ட்டாக நீங்கள் போய் சேர்க்கணும். முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஒரு ஹைப்ல எல்லாம் இருப்போம், ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது, நானும் ஒரு ஹைப்ல தான் இருக்கேன். பட் எனக்கு அந்த ஒரு கிளிம்ஸ், அந்த சம்பவம், அந்த கரூர்ல நடந்த இன்சிடென்ட் வந்துட்டு போகுதுங்க. அந்த கூட்ட நெரிசல், த ஸ்ட்ரோம் இஸ் கம்மிங் அதெல்லாம் சொல்லும் போது ஒரு ஹைப் வருதோ இல்லையோ வருது, அதோட டபுள் மடங்கு 5 மடங்கு வந்துட்டு எனக்கு அந்த பதப்பதப்பு தான் வருது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஹோப்ஃபுல்லி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க, ஒரு ப்ராப்பரான பிளான் வச்சிருப்பாங்கன்னு என்னோட ஒரு நம்பிக்கை. அது வந்துட்டு அவங்க ஏதோ வந்துட்டு ஏனோ தானோன்னு விட்டுற மாட்டாங்க, ஓகேவா. இது கண்டிப்பாக உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ எல்லாம் ப்ராப்பராக பிளான் பண்ணி தான் நடக்கும், சேஃப்டியாக நடக்கும் நான் நம்புகிறேன். தளபதி வரப்போகிறாரு,
முழுசா சந்தோஷப்பட முடியல, ஆனா பட்டு தான் ஆகணும். ஓகேவா? எனக்கு என்னன்னா பர்சனலி அவரை பார்க்க முடியாது, படத்துல தானே பார்க்க முடியாது, பட் ரியல் லைஃப்ல மனசை எப்படி அட்டாக்கா கொடுத்துருக்காரு. படத்துல வந்துட்டு ஒரு மாதிரி படத்துல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வச்சு, டயலாக்ஸ் வச்சு, ப்ராப்பரான ஃப்ரேம் வச்சு, அந்த இந்த மாஸ் எலிமெண்ட்ஸ்லாம் மாசா காமிக்கிறாங்க படத்துல அந்த ஃப்ரேம்ல. அது வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா ரியல் லைஃப்லயும் ஒரு மனசை மாசா டயலாக் அடிக்க முடியும். ஓகேவா? அது வந்துட்டு ரியல் எதிரி, ரியாலிட்டிலையும் ஒரு எதிரி கிட்ட வந்து ஒரு சவால் விட முடியும், ஃபேஸ் டு ஃபேஸ் நேருக்கு நேர விட முடியும்னா நம்ம தலைவர் விஜய் தான்டா. ஓகேவா? அதை வந்துட்டு எனக்கு வந்து படத்துல பாக்குறதோட நேர்ல செம்மையா இருக்கு. உண்மையிலே நான் என்ஜாய் பண்றேன். டைரக்ட் அட்டாக் விடுறாருங்க. ஓகேவா? படத்துல எப்படி வந்துட்டு படத்துல நடிக்கிறாரு அவரு, அது வந்துட்டு அது ஒரு கலையா பண்றாரு. பட் நிஜத்துல உண்மையிலேயே ஒரு ஒரு ஃபீல் பண்றாரு, அழுகுறாரு, அண்ட் வந்துட்டு எமோஷனலா பேசுறாரு. அண்ட் வந்துட்டு படத்துல பார்க்கும்போது அதே மாசு, அதே எனர்ஜி இருக்கு அவர்கிட்ட படத்துல பார்க்கறதோட நேர்ல. ஓகேவா? எனக்கு வந்துட்டு பிரச்சனையே இல்லை, எனக்கு தளபதியை பார்த்தா போதும். அது ஸ்கிரீன்ல இந்த படத்துல இருந்தா சரி, இந்த இது நியூஸ்ல வராரு. ஓகேவா? அவர் ஸ்பீச் காமிக்கிறாங்க, டைரக்ட் ஆக்டர் விடுறாரு, அடுத்தது மாநாடுலாம் கண்டினியூ ஆகும் போதான் அப்படி சொல்ல அந்த அந்த ஒரு ரஷிங்ல இந்த டிசம்பர் 27 ஆடியோ லான்ச் வர எப்படி அவருக்கு எப்படி ஒரு ஹைப் இருக்கும்னு எனக்கு தெரியலங்க. ஒரு ரஷிங்கோட தான் சுத்தி இருப்பாரு மனசை. ஹோப்ஃபுல்லி அவரு சேஃபா ஹாப்பியா சில்லா இருக்கணும். ஸோ தலைவா, ஐ லவ் யூ தலைவா. அவர் கண்டிப்பா பார்க்க மாட்டாரு, ஆனா ஒரு நாள் பார்ப்பாரு நம்ம வீடியோவை. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு அவர்கிட்ட ரீச் பண்ணணும். எனக்கு அது ஒரு கோல் இருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு அது டெஸ்டினி கிட்ட தான் இருக்கு. நம்ம போடுற எஃபர்ட்டை ஜெனுவனா போடுவோம். ஓகேவா? யா. ஸோ நான் கொட்டிட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன மனசுல தோணுது ஆஸ் அ மலேசியனா? சரிங்களா? ஆஸ் அ வருஷம் வருஷம் நீங்க வந்துட்டு தளபதியை வந்துட்டு உங்க ஊர்ல சாரி இந்தியாவில் சென்னையில் நீங்க இதில் பார்த்துருப்பீங்க, அவர் நேரில் பார்த்துருப்பீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஸோ மலேசியாவில் ஆடியன்ஸ் நடக்குது, என்ன உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து கீழே ஷேர் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா, இது சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ ஃபுல்லி எல்லாம் நல்லா நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யா, டேக் கேர். ஸோ யா, see you next video. Thank you for having me. Take care. Bye.